இப்போ பப்பு கை மாடல் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இது ஒரு 6 இன்ச்சு தைக்கிறதுக்கு கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 6 இன்ச்சில் பாதி ஒரு 3 இன்ச்சு. ஆமாம், இதில் ஒரு அக்குள் 16 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் பாதி 4, ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்க பப்புக்காக 4 வச்சுக்கோங்க. இந்த பப்புக்காக ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இது மேலே தூக்கலாக இருக்குது. இதை பாருங்க, இந்த இடம் வந்து 1.5 இன்ச்சு பப்பு தூக்கலை கேட்கறவங்களுக்கு இந்த 1.5 இன்ச்சு கூட்டிக்கங்க. ரொம்ப தூக்கலான்னு கூட்டிக்கலாம். எவ்வளோ நாள் கூட்ட பப்பு கூட வரும். பப்பு கூட்டாமல் இருக்கணும்னா இதே இப்படியே போதும். இந்த பாருங்க, இப்படியே எடுத்துருங்க. இதான் பப்பு. இது பப்பு தூக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா தூக்கல் வேணும்னா இப்படி சேர்த்துக்கங்க. இதான் பப்பு மாடல். கை வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது சின்ன, இந்த குழந்தைங்க சின்ன பெரியவர்களுக்கும் போடலாம், சின்னவர்களுக்கு போடலாம். ஆனால் அமைப்பை போடுறேன் பாருங்க. இப்போ வந்தாங்க இந்த அளவு கட்டு. இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. இதில் வந்து துணியை ஒரு சாதாரண பப்பு எந்த டிசைனுமே இல்லாமல் ஒரே துணியில் பப்பு வச்சோம்னா இதை வச்சு இப்படி தைச்சு இந்த இடத்துல இப்படி சுருக்க வச்சோம்னாக்க தூக்கல் அடிக்கும். இது ஒரு மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த இடத்த பார்த்துங்க, ஒரு 4.5. இதுக்கு நேரம் ஒரு கோடு போடுறேன். இப்படி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ரவுண்ட் அப்படி லைட்டாக இந்த இதை அப்படியே பாருங்க. இப்படி எடுக்கிறேன். இது கை வந்து நான் வேறு துணியில் தச்சுக்கிறேன். 2 கை வெட்டியிருக்கேன். ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு மாடல் காட்டுறேன் பாருங்க. இது கை. இந்த துணியை பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே உள்ளது, இது வருது. இதுக்கு மேலே ஒரு துணி எடுத்து போடுறேன். அப்படி துணி எடுத்திருக்கேன். இது மேலே உள்ள அக்காத்து போட்டிருக்கேன். இப்போ இவ்வளோ இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ இடம் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், 2 துணி எடுத்துக்கேன். துணி இவ்வளோ நீளம் பார்த்துக்கங்க. துணி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை. சில பாவாடை துணி இருக்குது, சேலை துணி இருக்குது. நீங்கள் டக்கு போக பிரிச்சுக்கிறலாம், எடுத்துக்கிறலாம். பார்த்துக்கோங்க. இதில் 2 இது ஒரே கை தான். இதில் பப்பு வந்து 2 டிசைன் வைக்கலாம். அது உங்களுக்கு இந்த ஒரு கைக்கு ஒரு மாடல், இன்னொரு கைக்கு ஒரு மாடல் தச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாடல் வெட்டின துணி இந்த பீஸ் பாருங்க. வெட்டின பீஸ் பப்பு கை வெட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு லைனிங் இது துணி எடுத்திருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு மாடல். இது மாடல் எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த டக்கு இப்படி வைக்கிறது இப்படி வரும். இது வந்து நேர் மாடல். இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து இந்த மாடல். இதுக்கு மாடல் வந்து இப்படி நம்ம தைக்க போறோம். இந்த டக்கு இப்படி மாற்றி வைப்போம். அப்போ இந்த பப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால இந்த 2 பப்பு மாடல் போறேன். விரும்பி உள்ள போடுறவங்களுக்கு பாருங்க. இது லைனிங் துணி. இது வந்து லைனிங் துணி. இது வந்து மே துணி. அதனால அடிச்சு பெறதுக்கு மெத்தட் தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் வெட்டிட்டேன். இதை எப்படி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க. பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பை வெட்டிக்கிட்டே வெட்டினா இந்த வீடியோவில் பார்த்துருப்பியா. இதை துணி இப்போ சாக்கெட் துணியாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் துணி அதை எடுத்து இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த அளவு நான் தைக்கிறேன். இந்த அளவுக்கு தைச்சு உங்களுக்கு மாடலை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த 2 துணி 2 கை உள்ளது பப்பு. இது ஒரு பப்பு மாடல், இது ஒரு பப்பு மாடல். ஆமாம், ஒரே அளவுதே. பப்பு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், தைக்கிறேன் பாருங்க.
இப்படி அக்காத்து போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்துங்க. இப்படி அக்காத்து போட்டீங்கன்னா திருப்பதுக்கு நல்லா இருக்கு. போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்ப வேண்டியது. இப்படி வெட்டிடுங்க அளவு. கைக்கு வச்சாச்சு. ஒரு துணி பார்த்துக்கோங்க. துணி எடுத்துருக்கேன். இதுக்கு இந்த துணி எடுத்து இப்படி டாட்டு இப்படி வாங்க. இது ஒரு மாடல் பாருங்க. இந்த டக்கு இப்படி நேரம் வருங்க. இந்த அனிம்பஸ் வந்து தேய்ச்சி தான் அழகா இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த டக்கை அப்படியே பாருங்க. இந்த டக்கை பாருங்க. இந்த டக்கு நேரம் இதுக்கு இந்த டக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு நேரம் இந்த டக்கு வைக்கிறேன் பாருங்க. இப்படி நல்லா மடிப்பை பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மடிப்பு வரும். ஒரு இந்த மாடல் ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. அப்போ தச்சு இருக்கு பாருங்க. இந்த கை இப்படி அமைப்பை பார்த்துக்கோங்க. இது இந்த இருக்கு. மேலே வெட்டின துணி இந்த வருங்க. இது மேலே உள்ளது இந்த இருக்கு. இதை தச்சுட்டு இந்த துணி வச்சு அப்படியே வெட்டிட வேண்டியது. அப்போ மாடல் காட்டுறேன் பாருங்க. துணி ஏன்னா கை இந்த அளவு தானே, அதனால இந்த துணிக்கு தகுந்த ஏன்னா இந்த பிசுறு பூரா வெட்டுறதுக்காக மேலே ஒரு தையல் இப்படி போட்டுருங்க. அதுக்காக போறேன். பாருங்க இந்த அளவு வெட்டியாச்சு. இந்த அமைப்பை பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கு. இப்போ என்ன பேர் இந்த பின்னாடி என்ன செய்யணும், இந்த பிசுறு கூட வெட்டிடுங்க. அப்படி எடுத்தாச்சு. இதில் ஓவராக போட்டாலும் சரி, ஏன்னா லேசு பின்னாடி லேஸ் வைக்கும்போது நல்லா இருக்கு. தச்சா இப்போ பாருங்க. துணிக்கு மேய்ச்சா லேஸ் இருக்கு, அதை வாங்கி வைங்க. இப்போ இந்த லேஸ் இருக்கு, கோல்டு லேஸு. இது பார்த்து இனங்கட்டு தச்சுடுவோம். ஒரு 6 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஒரு தையல் வச்சாச்சு. மேலே ஒரு லேஸ். இது அப்படியே மாறிங்க. அப்படி இது ஒரு மாடல். இப்போ இந்த தையல் பிரிச்சுடுவோம். இந்த தையலை பிரிச்சு விட்டுருங்க. இந்த அடுக்கு இதே டக்கு இந்த பிடிச்சிருக்காரு, அதுக்கு நேர் டக்கு. இது ஒரு பப்பு. அதுல இன்னொரு மாடல் இதே மாதிரி இன்னொரு மாடல் போடுறேன் பாருங்க. இந்த டக்கு இப்படி மாற்றி வைக்கணும். இப்படி மாற்றி வைக்கவும் தூக்கலாம். இப்போ இந்த வந்து இப்படி அமைப்பா பாருங்க. இப்படி இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க. இந்த மாடல் இப்படி வரும். இன்னொரு பப்புக்கு அதே மெத்தடில் இன்னொரு பப்புக்கு இதே அமைப்பில் இன்னொரு கை போடுறேன் பாருங்க. சகோதரிகளே, இந்த பப்பு கை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த அமைப்பை பார்த்துங்க. மாடல் போட்டிருக்கேன். இந்த அடுக்கை பாருங்க, ஒரே மாதிரி வரும். இதுக்கு வந்து நேர் பப்புங்கிற பேரு. இதுக்கு நேர் பப்பு. இதை பாருங்க. இந்த அமைப்பு இது ஒரு மாடல். இது வந்து நேர் பப்பு. அதாவது அழகா தூக்காது ரொம்ப. இப்படி போட்டிங்கனாக்க இந்த அமைப்பில் இருக்கு பாருங்க. அடுத்து இன்னொரு கையை பாருங்க. இந்த பப்பை பாருங்க. அதே இது. இந்த அடுக்கை பாருங்க. இந்த அடுக்கு உங்களுக்கு நேராக வச்சிருக்கேன். இது அப்படியே இப்படி மாற்றி வைக்கிறேன். இப்படி மாற்றி வச்ச உடனே இது கும்பலை தூக்கி நிற்கும். இப்படி தூக்கி நிற்கும் பப்பு. இது தூக்கனால பப்பு. இதை பாருங்க. இதே ஒரே மாடல் கையிலே மாடலு வித்தியாசம் பாருங்க. ரெண்டும் ஒரே அளவு தான், ஒரே கை தான். இது நேர் பப்பு. இந்த பப்பு வந்து நேராக வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நேர் பப்பு. இந்த பப்பு வந்து இப்படி வச்சு இது மாற்றி வச்சிருக்கேன். பப்பை இந்த இருக்கிற பப்பை வந்து மாற்றி வச்சிருக்கும் போது இந்த பப்பு இப்படி தூக்கலாக இருக்கும். இதை பாருங்க. இது போலதான் வித்தியாசம்.
இந்த பப்பு கை மாடல் என்ன முடிஞ்சால் என்ன மாடல் உள்ள போடுறேன் பாருங்கள் டிசைன்.